Black Sheep Productionsல வெப் சீரிஸ் டைரக்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? உங்களுக்கான ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் தான் Black Sheep Cinemas வழங்கும் பேர் சொல்லும் படம். இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே www.blacksheepcontest.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. Black Sheep Productionsல வெப் சீரிஸ் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை வெல்லுங்க. Black Sheep Cinemasல அப்லோட் ஆகிற எல்லா வீடியோஸும் 2 நாள் முன்னாடியே நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே Play Store இல்ல App Storeல போய் நம்ம BS Valley ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கரண்ட் இல்லையா? சரி போயிட்டு அப்புறம் வரோம் ப்ரோ. டேய் கரண்டெல்லாம் இருக்கு, உள்ள வாடா. இருக்கா? ஏன் ப்ரோ, அதான் கரண்ட் இருக்கே, அப்படியே அப்படி இருட்டில் உட்காந்துருக்கீங்க. இருட்டுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கு, அது உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, என் கண்ணுக்கு தான் தெரியும். ஆமாம், உனக்கு என்ன வேணும்? இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணுண்ணே. போய் அங்கே நில்லு ப்ரோ, நல்லா அழகாக எடுத்து கொடுங்க ப்ரோ. எத்தனை காப்பி வேணும்? 4 காப்பி. இந்தா போ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. யோ, இன்னும் எல்லாத்துலேயும் காலை மட்டும் எடுத்து வச்சிருக்க. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க? ப்ரோ இருங்க ப்ரோ, கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ, நீ யாரா? பாஸ்போர்ட் சைஸ் எடுக்க சொன்னா காலை மட்டும் எடுத்து வச்சிருக்காரு ப்ரோ. உனக்கு அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான்டா. எனக்கு என் கல்யாண ஆல்பம் ஃபுல்லாக இப்படி தான்டா எடுத்து வச்சிருக்கான். வந்துட்டியா? உன்னை பார்க்கணுன்னு எத்தனை நாளாக எங்கிருப்பேன். அங்கிட்டு போவேன் இங்கிட்டு போவேன். என்னை தேடி ஒரு நாள் வந்திருக்கியா? இப்போ ஒரு பிரச்சனைன்னா உடனே தானே என்னை தேடி வந்திருக்க. யார்கிட்ட பேச? பரவாயில்ல, நான் தானே உன்னை பார்த்துக்கணும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஹாரி. ஏடா, ஆரினா யாருக்கு தாண்டா பிடிக்காது? அர்ச்சனாக்கு பிடிக்காது. ஜோக்கு. வேலையை பாடுற போடா. அண்ணே, வண்டி ரெடி ஆச்சா? ரெடி ஆச்சுப்பா. தம்பி, சவுண்டு சூப்பரா இருக்கு. அப்படியா? இங்க போ பாப்போம். நல்லா போகுதே. தேவையில்லாம இவனை திட்டோமோ? இவனுக்குள்ளயும் ஏதோ இருந்திருக்கு பாரு. விழுந்துட்டாரா? என்னடா பண்ண? பிரேக் மட்டும் மாட்டல. எனக்கு தெரியும், என் மூஞ்சை இவ்வளோ கிட்ட உங்களால் பார்க்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். நான் ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவள் தான். எஸ், நான் அவளை பார்த்துருக்கூடாது, பேசியிருக்கூடாது. யார் நீங்க? ஹலோ, யாரு? யார் நீங்க? பார்த்துட்டேன் டாடி, பார்த்துட்டேன். இவ தான் டாடி. டேய், யாரா நீ? வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக்கலி ஐம் எலக்ட்ரிஷியன். எலக்ட்ரீஷியனா? கேன் ஐ see the மெயின் போர்ட்? எஸ் டேட், இது என்னுடைய 25th ப்ராஜெக்ட். எனக்கு ஞாபகம் இருக்குது டாடி. ஒரு எலக்ட்ரிஷியனாக நீங்கள் எனக்கு சொல்லி தந்த அத்தனை எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு 5 வயசு இருக்கும். நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இருண்டு போன வீட்டுக்கு நம்மளால் வெளிச்சம் கொடுக்க முடியணும். அப்படி ஒரு வீட்டுக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்க போனீங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கல. ஏன் டாடி அப்படின்னு நான் கேட்டேன். பிகாஸ் அந்த இருட்டு தான் நீ பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுரா அப்படின்னு சொன்னீங்க. ப்ரௌட் ஆஃப் யூ டாடி. அப்போ முடிவு பண்ணேன், நானும் உங்களை மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகணும்னு. தேங்க்யூ டாடி. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு ஜிவிஎம் ஃபேன். எஸ், அவருடைய மின்னலை படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். அந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே Play Store இல்லை App Storeல போய் நம்ம BS Valley ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மின்னலை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நொடி, இந்த நிமிஷம், இப்போ இந்த வீட்டுக்கு நான் வெளிச்சம் கொடுக்க போகிறேன். அன்றைக்கி மட்டும் இந்த ஃபியூஸை நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கவே மாட்டேன். காட்ஸ் கிரேஸ், அதை நீங்கள் பண்ணலை. தேங்க்யூ டாடி, நீங்கள் தான் என் ஹீரோ. சாரி டேட், உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா மெயின் ஆன்ல இருக்கிறத மறந்துட்டேன். அண்ணா,
எங்கண்ணே நம்ம சக்திவேல் தம்பியை காணோம்? மணி 8 ஆச்சு, கடையில் இருப்பாப்லையே. ஒரு வேகத்தை முன்னாடி போயிட்ட பின்னாடி வாடா. ஏம்ல லேட்டு? தம்பி ஊருக்குள்ள உள்ள ஒரே டிராஃபிக் தம்பி. டிராஃபிக்கா? என்னம்ல கதை விட்டுட்டு இருக்க? கோயம்பேடுலேருந்து வடபழனி வர 2 நிமிஷம், வடபழனிலேருந்து அரும்பாக்கம் வர 3 நிமிஷம், அரும்பாக்கத்துலேருந்து கோடம்பாக்கம் வர 4 நிமிஷம், அப்படி இப்படி டிராஃபிக்னால 10 நிமிஷத்துல வந்திருக்கலாம்ல. ஆனா 1 மணி நேரம் டைம் எடுத்துட்டு கதை விட்டுட்டு இருக்க. என்ன தம்பி நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் லேட்டானதுக்கு இந்த கத்து கத்துற. உன் ஊரு உன் மளிகை கடைனா முடிஞ்சா என் ஊர்ல வந்து கத்திப்பாரு. எந்த ஊர்ல நீ? திருநெல்வேலிடா. இல்ல திருநெல்வேலில தான் நின்னுட்டு இருக்கோம். தம்பி என் ஊருக்கு எப்படி போற தெரியாம சுத்திட்டு இருந்த, கைய குடுங்க, பேசியே கூட்டு விட்டீங்க. சூப்பர் தம்பி. உட்காருங்க தம்பி. ஒரு செட்டு பூரிப்பா. பூரி ஒரு செட். ஓகே சார், உங்களுக்கு எனக்கு ஒரு பூரி செட்டு. சார் பூரி ஒரு செட்டு தான் இருக்கு, அதுவும் சார் கேட்டாரு. பூரி தம்பிக்கே கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. தம்பி உனக்கு ஜலதோஷம் நினைக்கிறேன். தம்பிக்கு ஒரு நண்டு வேணாம், சாப்பிடு, கரெக்டா இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? அடுத்து ஒரு கலைக்கு 4500 ரூபாப்பா. நீங்க எங்க? ஆமா, இந்த கடைக்கு நான் தான் ஓனரு. அப்புறம் தம்பி 4500 ரூபா கேஷா ஜிபேவா? சரோஜா சாமான் நிக்காலோ. ஏடா வீடியோ போறானுங்க இந்த பிளாக் ஷிப் சினிமாஸ்ல? காமெடியே இருக்க மாட்டேங்குது. டேய் அவனுங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கில்லி, வியூஸே போக மாட்டேங்குதே. கெஸ்ட்டுக்கு ப்ரொமோ போடுறத புயல், ப்ரோமோ மட்டும் தான் நல்லா இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்க மாட்டேங்குதே. மொத்தத்தில் ஸ்கெட்ச் பண்றதுல சூறாவளிடா. அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா பேசுற, யாருப்பா நீ? இந்த ஓடிடிலையும் இல்லாத அளவுக்கு நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல 33 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எந்த வீடியோ பார்த்தாலும் 3 இடங்கள்ல மட்டும்தான் விளம்பரம் வரும். 99 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதே ஒரு வருஷத்துக்கு 2 இடங்கள்ல மட்டும்தான் எந்த வீடியோ பார்த்தாலும் விளம்பரம் வரும். 199 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதே ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் எந்த வீடியோ பார்த்தாலும் விளம்பரம் வரும். இதுவே 365 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எந்த இடத்துலயும் விளம்பரம் இல்லாம நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல நீங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உடனே ஆப் ஸ்டோர் இல்ல பிளே ஸ்டோர்ல போய் நம்ம பிஎஸ் வேலி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். யாராலே